7 wonders of this world அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சைனாவில் கிரேட் வால் ஆஃப் சைனா, இந்தியாவில் தாஜ்மஹால், அப்புறம் பாரிஸில் வந்து ஈஃபில் டவர், ஸோ மெனி அந்த 7 வண்டர்ஸ் இருக்குது வேர்ல்டு பூரா. நம்ம லைஃப்லையும் சில வண்டர்ஸ் இருக்குங்க. அந்த 7 வண்டர் எது? நான் உன் லைஃப்பில் தினம் நீ பார்க்குற உங்ககிட்ட இருக்கிற சில பவர்ஸ் எது? இஃப் யூ ஹாவ் த பவர் டு வாட்ச் திஸ் வேர்ல்டு, பார்க்குற திறனும் ஒரு வண்டர் தான். இது இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. அப்போ உங்ககிட்ட அது இருக்குன்னா யூ ஹாவ் தட் வண்டர். இந்த லைஃப்பில் 7 வண்டர்ஸ் அவுட்டில் இருக்குது, உலகம் பூரா இருக்குன்றதை விட ஒரு பெரிய வண்டர் உங்ககிட்ட இருக்குது, உன்னோட லைஃப், உன்னோட அந்த வாழ்க்கை. இந்த உள்ளே இருக்கிற அந்த வாழ்க்கை இது யார்கிட்ட இருக்குது? ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட இருக்குது, கண்ணு தெரியாதவர்கிட்ட இருக்குது, நடக்க முடியாதவர்கிட்ட, எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு வருஷம் இந்த வாழ்க்கை வாழ்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ரொம்ப பியூட்டி என்னென்னா, ஹவு ஆர் யூ கோயிங் டு see this life? இதை எப்படி நீ பார்க்க போகிற? இந்த வாழ்க்கையில் நான் சாதிக்கணும், நான் முன்னேறணும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் செத்து போயிடலாம் ஒரு நாள். இல்லை எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, இவன் என்ன சொல்லிட்டேன், அவங்ககிட்ட இது இருக்குது இவங்ககிட்ட இது இருக்குது என்கிட்ட இது இல்லைன்னு உன்னையும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி தினம் நொந்து போகலாம் அந்த லைஃப்பில். யூ கேன் ஆல்வேஸ் மேக் அ சாய்ஸ். இல்லை எனக்கு வந்து இவன் நான் லவ் பண்ண, இவன் என்னை மதிக்கல, என்னை விட்டு போயிட்டான், இவன் என்னை குழந்தை கொடுத்துட்டு என்னை ஏமாற்றிட்டான், இவன் எனக்கு வந்து இது பண்ணிட்டான், எனக்கு பணம் வாங்கிட்டு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டுமே நீ எடுத்த சாய்ஸஸ் மூலமாக உனக்கு நடந்த பிரச்சனைகளை அழுது இந்த லைஃப்பை கழிச்சிடலாம். இந்த லைஃப்பில் ஒன்று ப்ளேம் பண்ணி, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்லை அடுத்தவங்க மேலே வெறுப்பை காட்டி இந்த லைஃபை நீ காலி பண்ணிடலாம். இல்லை பயத்தோட அதோட ஒரு அன்சர்டனியோட இந்த லைஃப்பை நீ முடிச்சிடலாம். இது எல்லாமே சாய்ஸஸ். ஆனால் ட்ரூத் என்னன்னா, இப்போ தான் 5th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா சில பேர் 10th, சில பேர் 12th, சில பேர் லைஃப், சில பேர் மேரேஜ், சில பேர் உங்களுக்கு குழந்தை, சில பேர் அந்த குழந்தைக்கு கல்யாணம். எப்படி போகுது லைஃப்? இப்படி போகுது. செகண்ட்ஸ், வினாடி போகுது. இந்த வினாடி இந்த லைஃப்பை வாட்ச் பண்ணு, என்ஜாய் பண்ணு. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் எக்ஸைட்மெண்ட்டோட வாழ, ஹையான்னு சொல்லு, ஜாலியாரு. இந்த லைஃப்பை வாழ்கிறதுக்கு உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியோட இந்த உலகத்தில் பெரிய வண்டர் எதுவுமே இல்லை. நான் திருப்பிய சொல்கிறேன், த கிரேட்டஸ்ட் வண்டர் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு லிவ் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கல, அதை விட ஒரு பெருசான ஒரு வண்டர் எதுவுமே இல்லை. இந்த வண்டரை வச்சு நீ என்ன பண்ண போறன்றது தான். இந்த வண்டரை வச்சு நீ முதல்ல ஹாப்பியர். அன்டில் யூ ஆர் ஹாப்பி யூ காண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. ஐ ஹவ் டோல்ட் so many times this. நிறைய பேர்கிட்ட நான் அதை சொல்லியிருக்கேன் என் லைஃப்பில். நீ சந்தோஷமா இல்லைன்னா உன்னால் அடுத்தவங்களை சந்தோஷம் வச்சுக்க முடியாது. Have that happiness in you as a wonder. Get this opportunity to live this life as a wonder. And all those people who meet in your life, யாரெல்லாம் நீ சந்திக்கிற அவங்களே ஒரு வண்டராக பாரு. Every human being whom you watch is going to be a wonder. இன்னொரு மனுஷன் இந்த மாதிரி இருக்கானா? ஈஃபில் டவர் மாதிரி இன்னொரு ஈஃபில் டவர் இருக்கா? தாஜ்மஹால் மாதிரி இன்னொரு தாஜ்மஹால் இருக்கா? உன்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானா? இல்லை. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றும் அதுதான் வண்டர். Your family is your wonder. Your girlfriend, boyfriend is a wonder. Your friend is a wonder. You are a wonder. நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தில் சந்தோஷம் தேடுறது உன் கையில் இருக்கு ராஜா. இங்கே சந்தோஷம், அங்கே சந்தோஷம், அப்படி சந்தோஷம், இப்படி சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒருத்தன் அழிஞ்சு செத்தே போயிட்டானா. காட்டில் ஒரு மான் என்ன பண்ணுமா, எங்கிருந்துடா அந்த சென்ட் ஸ்மெல் வருதுன்னு காடு ஃபுல்லாக தேடுமா. அதுக்கு வயசாகி ஒரு நாள் இறந்துருமா. தேடி கடைசி வரைக்கும் அதுக்கு அந்த ஸ்மெல்லே தெரியலையா எங்கேருந்து வந்துச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, மானோட உடம்புலேருந்து அந்த சென்ட்டே வருது. இன்ஃபேக்ட் மான்களை ஹண்ட் பண்ணுறதே அந்த சென்ட்டுக்காக தான். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த வாசனை திரவியம் எங்கே இருக்குது? அந்த மான் உள்ளே இருக்குது. ஆனால் தேடி செத்து போயிடுது. அதே தான் மனுஷனும். சந்தோஷம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. வண்டர் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறான்? தேடி கடைசியில் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி எதுவும் இல்லாத கடைசியில் இறந்து போயிடும். உனக்குள்ளே சந்தோஷம் இருக்குது, உனக்குள்ளே வண்டர் இருக்குது. இதை புரிஞ்சவன் என்றைக்குமே இந்த லைஃப்பில் பிரச்சனைகளுக்கு முன்னாடி சரண்டர் ஆக மாட்டான். எப்பேற்பட்ட பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற கில்லி மாரி நிற்பான். ஏன்? சந்தோஷமாக இருக்கணும்னு உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. பவர்ஃபுல்லாக இருப்பான். தேங்க்யூ ஸோ மச்.